Salma Banu, என்னோட குழந்தைங்க 2 பேருமே. இவங்க வந்து மூத்தவே முகமது ஆஃபீஸு, இளையவே முகமது ஆஜித்து. என்னோட கணவர் வந்து செப்பல் கடையில் வேலை செய்கிறாங்க. தினமும் அவங்களுக்கு 300 ரூபா சம்பளம். இவனுக்கு வந்து 1.5 வயசுலேருந்து சுகர் இருக்குது. 7 வயசு ஆகுது. 7 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். மோகன்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ 1 வருஷமாக சின்னவனுக்கும் வந்துடுது. எங்கள் குழந்தைங்க வந்து முதல்ல தாரணி கிளினிக் தாம்பரத்தில் அங்கே தான் போய் காமிச்சிட்டு இருந்தோம். சளி ஜுரத்துலாம் அங்கே தான் காமிப்போம். அங்கே காமிச்சிட்டு இருந்தப்போ யூரின் அதிகமாக போகுது, டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோ இன்சுலின் சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பாலாஜி கேட்கும்னு சொன்னாங்க. பாலாஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்துட்டு நீங்கள் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் மோகன்ஸ்க்கு வந்து காமிச்சோம். அதில் வந்து இன்சுலின் மருந்து எல்லாமே இங்கே தான் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கோம். என் கணவருக்கு வந்து இந்த கொரோனா காலத்துலேயும் கொரோனா ஊரடங்கு காலத்துலேயும் வேலை இல்லை, சம்பளம் எதுவும் இல்லாமல் வீட்டை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கொரோனா ஊரடங்கு காலத்துலேயும் டாக்டர் மோகன்ஸும் இந்துஜா ஃபவுண்டேஷனும் மருத்துவ உதவியும் ட்ரீட்மெண்ட்டும் இன்சுலினும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. மேலும் இந்த மருத்துவ உதவி கிடைக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். டாக்டர் மோகன் சாருக்கும் இந்துஜா ஃபவுண்டேஷனுக்கும் மிக மிக நன்றி.